ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டூ மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து Q&A வீடியோ தான். கொஷின்ஸ் கேட்க சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். நெறைய பேர் லைவுக்கு அப்புறமா நெறைய இன்ட்ரஸ்டிங்கான கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 30 கொஷின்ஸ் வந்து பிக் பண்ணி வச்சிருக்கேன். நெறைய வந்து ரிப்பீட்டேட்டிவா இருக்கிற ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் மோட்டிவேட்டிங் யூ? நீங்க வந்து அ மோட் இன்ஸ்பைரிங்கா யார பார்க்குறீங்க? யார பார்த்து இன்ஸ்பயர் ஆறீங்க? உங்களோட ரோல் மாடல் யாரு? அந்த மாரி கேட்டிருக்கீங்க. இது எப்பவுமே எனக்கு Q&Aல வர ஒரு கொஸ்டின். நான் நெறைய தடவ ஆன்சர் பண்ணிட்டேன். ஆக்சுவலா எனக்கு ரோல் மாடலா இதுவரைக்கும் நான் யாரையும் பார்க்கல. இன்ஸ்பிரேஷனாவும் இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பேர வந்து சொல்ற மாதிரி நான் யாரையும் மீட் பண்ணல. அதுக்கான ரீசன்ஸ் வந்து இந்த வீடியோல நான் சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு புரியும் நான் ஏன் இப்படி பேசுறேன்ட்டு. ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நோ ஒன் இஸ் மை ரோல் மாடல். நீங்க தான் வந்து எனக்கு வீடியோஸ்ல கமெண்ட் பண்றீங்க. ரோல் மாடலா நீங்க எங்களுக்கு இருக்கீங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கீங்க. அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு உண்மையாவே ஹேப்பியா இருக்கு. அ ம் இதுல இருக்க ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அ இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த இடம் வந்து நீங்க நெனச்சு பார்த்தீங்களா? அப்படி சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. உண்மையாவே சத்தியமா நான் வந்து இந்த மாரி ஒரு நெலைம நான் கனவு கூட கண்டது கிடையாது. ஒரு யூடியூபர் ஆவேன், 5,00,000 சப்ஸ்கிரைபர் வருவேன். இதெல்லாம் சத்தியமா நான் நெனச்சு கூட பார்க்கல. அது ஃபர்ஸ்ட்டு. 2வது பெங்களூர்ல வாங்குன வீட்டோட லோன கட்டி முடிப்பேன்னு கூட நான் நெனச்சு பார்க்கல. அது அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல திடீர்னு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன வந்து பிளான் பண்ணி, அதையும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இது எதுவுமே சத்தியமா நான் நெனச்ச இதுக்கு முன்னாடி நான் நெனைக்கல. இந்த மாரிலாம் இருக்குன்ட்டு என் லைஃபு. பை காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்தனால தான் நீங்க வந்து என்ன ரோல் மாடலா சொல்றீங்க. என்ன இன்ஸ்பைரிங்கா எடுத்துக்கிட்டு, நீங்களும் என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியும். அ ஒரு 5,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஒரு யூடியூபரா, ஒவ்வொரு வீடியோலயும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் எல்லா இன்ஃபர்மேஷனையுமே ஷேர் பண்றேன். ஏன்னா, நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து ரொம்ப கீனா அப்சர்வ் பண்றீங்க. என்ன வந்து ஃபாலோ பண்றீங்க. ஸோ, அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ, அந்த பொறுப்பு எனக்கு இருக்கு. ஸோ, ஜஸ்ட் லைக் தட் ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்றதே கிடையாது. அது ஹவ் டூ யூ டீல் வித் நெகட்டிவ் கமெண்ட்? நான் அப்புறமா சொல்றேன். ஏன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நெகட்டிவ் கமெண்ட் பத்தி பேசுறேன்னா, அப்புறம் எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஐ அம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ. ஐ வாண்ட் டூ நோ மோர் அபௌட் யூ. ஹவ் யூ ஃபேஸ் டஃப் சிட்யூவேஷன்ஸ் இன் யுவர் ஒர்க் பிளேஸ்? பிகாஸ் தீஸ் டேஸ் பீப்பிள் யூஸ் அஸ் அண்ட் த்ரோ அஸ். நல்லா பேசுறாங்க. தென் தே இக்னோர் அஸ். ஐ வாண்ட் டூ நோ ஹவ் யூ டேக்கிள். டிட் யூ இமேஜின் த லைஃப் யூ ஆர் டுடே வென் யூ காட் மேரிட்? இந்த கொஸ்டினுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்களே தான் வந்து இந்த மாரி டவுனா ஃபீல் பண்ணும்போது, அத எப்படி ஓவர் கம் பண்ணி அச்சீவ் பண்றீங்க? இந்த கொஸ்டினும் நெறைய பேர் வேற வேற டெர்ம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஸோ ஒர்க் பிளேஸ் அது அப்புறம் பார்க்கலாம். அ ஃபேமிலில வந்து நம்மள டவுன் ஆக்குற மாரியான சிட்யூவேஷன்ஸ் கண்டிப்பா நெறைய இருக்கும். இந்த மாரி கொஸ்டின் வந்து இப்ப ரீசென்ட்டா ஒரு விளாக் அந்த புது வீடு விளாக்ல பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பின் பண்ணியிருந்தேன். இந்த மாரி நெறைய பிரச்சனைய ஃபேஸ் ஐ மீன் அத வந்து எங்களால ஹேண்டில் பண்ண முடியல. நாங்க வந்து என்னதான் எங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே, ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுன் ஆயிர்றோம். அதுலேருந்து மீண்டு வர முடியல. அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நான் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே கண்டிப்பா மறுபடியும் சொல்றேன். இப்ப எனக்கும் பார்த்தீங்கன்னா, அ ஏன் இவ்ளோ மெச்சூர்டா இருக்கீங்கன்னு நீங்க கேட்டதுக்கான ரீசன் வந்து, நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கான நெறைய அம் என்ன சொல்றது? நெறைய கஷ்டம் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். அ ஃபினான்ஷியலா இருக்கிற ஒரு கஷ்டம் ஒண்ணு. மத்தவங்கனால கஷ்டம். கல்யாணம் ஆகி வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா, நான் வீடியோல அது நான் ரிலேட்டிவ்ஸ் பத்தி பேசுறேன், அந்த மாரி தப்பாவும் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அந்த மாரி எனக்கு வந்து நெறைய நடந்திருக்கு. நான் வந்து ஃபுல்லா அழுதுகிட்டே தான் இருப்பேன். கம்ப்ளீட்டா அழுதுகிட்டே தான் இருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் யாருமே கிடையாது. இப்ப ஹஸ்பண்டும் நம்ம கல்யாணம் ஆகி வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா, அவ்வளவா நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க. அ அவங்களோட ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆப்வியஸா எல்லார் ஃபேமிலிலயும் இருக்கிறது தான். ஸோ வேற வழியே இல்லாம எனக்கு நடந்த பிரச்சனைகள சொல்ல வச்சுர்றீங்க நீங்க. ஸோ நானும் ரிலேட்டிவ்ஸ்னால கஷ்டப்பட்டேன். ரிலேட்டிவ்ஸ் வந்து என்ன இப்படி பண்ணாங்கன்னு நீங்க தான் என் வாயிலருந்து வார்த்தைய கொண்டு வந்துர்றீங்க. நீங்க கேட்கிற கொஸ்டினுக்கு நான் உண்மைய சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ அப்படி அவங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா,
அப்பதான் வந்து நான் இந்த பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறேன். எல்லாருமே அ நம்ம வாழக்கூடாது, நம்ம சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு நிம்மதியா தூங்க கூட விட மாட்டாங்க. டெய்லியுமே அதுவும் கல்யாணம் ஆன புதுசுல யோசிச்சு பாருங்க. டெய்லியுமே ஒரு அட்டாக் நடக்குது. இதுக்கும் நாங்க பெங்களூர்ல இருக்கோம். சொந்தக்காரங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஃபோன் பண்ணி அவ்ளோ பிரச்சனை பண்ணுவாங்க. அவ்ளோ அவ்ளோ பண்ணியிருக்காங்க எனக்கு. ஸோ, அப்ப வந்து எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம வாழக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. அது ஒண்ணு எனக்கு புரிஞ்சது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு வந்து சந்தோஷமாவே இருக்கக்கூடாதுன்னு ஏன் நெனைக்கிறாங்க? அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க? அப்படிதான் தோணும். ஸோ கல்யாணமும் வந்து பண்ணி கூட்டிட்டு போயிட்டு, நான் கண்டிப்பா என் மாமியார சொல்லல. சரிங்களா? அவங்க வந்து அப்படி கிடையாது. அது நான் கிளாரிஃபை பண்ணிர்றேன். டக்குனு என் மாமியார்ன்னு நெனச்சிராதீங்க. அது நம்ம அதாவது நம்ம லைஃப்லயே சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர்லாம் நம்ம லைஃப்ப வந்து டிசைட் பண்ணுது. நான் எப்படி இருக்கணும்? நான் சிரிக்கணுமா? சிரிக்கக்கூடாதா? நான் வந்து நிம்மதியா தூங்கலாமா? தூங்கக்கூடாதா? நான் என் சந்தோஷத்த வந்து கோயம்புத்தூர்ல உட்காந்துட்டு ஒரு கேரக்டர் டிசைட் பண்ணுது. சரிங்களா? அப்போ வந்து நான் இந்த பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஃபினான்ஷியலா ரொம்ப கஷ்டப்படுறேன். பிரெக்னன்ட் ஆறேன். அப்பவும் ஃபினான்ஷியலா ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் கடந்து வந்த பாதையில இதெல்லாம் எல்லாமே இருக்கு. அப்போ வந்து ஒரு சிச்சுவேஷன்ல மறுபடியும் சம்பாதிக்க ஆரம்பிக்கும்போது, மனசுல வந்து இந்த இது உருவாகுது. நமக்கு எந்த அளவுக்கு நம்மள வாழக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு இது வந்து எனக்கு அப்பதான் உருவாகுது. என்னோட கேரக்டர் ஏன் இப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பேர் என்ன அட்டாக் பண்ணும்போது, ஒரு மெச்சூரிட்டி வருது. பயங்கரமான ஒரு வெறி வருது. இவங்க முன்னாடி யோ ஜாம் ஜாம்னு வாழ்ந்து காட்டணும். அந்த மாரி ஒரு வெறி வருது. ஸோ, அதுக்காக நான் வந்து முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறேன். இதுதான் விஷயம். உங்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புறது, அந்த மாரி உங்களுக்கு நடக்குது அப்டின்னா, அவங்க வந்து உங்கள கஷ்டப்படுத்துறாங்க அப்டின்னா, நீங்க வந்து கஷ்டப்படாம அதுலருந்து வெளிய வந்து, அவங்க கண்ணு முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். ஸோ, இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்கள பழி வாங்குறதெல்லாம் கிடையாது. நாம சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறோம். எண்ட் ஆஃப் த டே நம்ம லைஃப் நல்லா இருக்கு. நாம ஃபினான்ஷியலா மேல வரோம். நாம ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறோம். ஸோ இது வந்து அவங்கள நம்மள யார் அட்டாக் பண்ணாங்களோ, அவங்கள காயப்படுத்துறதோ, அவங்கள பழி வாங்குறது ஏதோ போன வீடியோல ஒரு ஒரு லேடி எழுதியிருந்தாங்க. நான் என்னத்த பழி வாங்கினேன்? நான் போயிட்டு இப்ப எனக்கு அவங்க பண்ணாங்க. நான் போயிட்டு அவங்க லைஃப்ப டிஸ்டர்ப் பண்ணல. அவங்கள போயிட்டு அட்டாக் பண்ணல. எனக்கு அவங்க என்ன பண்ணாங்களோ, திருப்பி அவங்களுக்கு நான் எதுவுமே பண்ணல. ஸோ இன்னொரு விஷயம் நான் கத்துக்கிட்டது. அ இந்த மாரி ஒரு பொண்ண வந்து ச லைஃப அதுவும் மேரேஜ் ஆன ஒரு பொண்ணோட லைஃப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவுல போயிட்டு சண்ட பண்ணி விடக்கூடாது. அ என்னால இன்னொருத்தங்க லைஃப்ல எந்த விதமான பாதிப்பும் நான் குடுக்கக்கூடாது. அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அப்பதான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் எனக்கு பண்ணாங்க. ஸோ ஒருத்தங்க வந்து எனக்கு இந்த மாரி பண்ணும்போது, நான் வந்து ரொம்ப டிப்ரஷன்ல போறேன், அழுகுறேன், ரொம்ப ஹர்ட் ஆறேன். ஸோ நான் அனுபவிச்ச வலிய இன்னொரு பொண்ணுக்கு நான் கண்டிப்பா குடுக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி, அப்ப இருந்து நான் அந்த மாரி தான் போயிட்டுருக்கேன். என்னால இதுவரைக்கும் 15 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்ன்னு வைங்களேன். நான் வந்து யாரோட லைஃப்லயுமே தலையிட்டது கிடையாது. என்னால வந்து இவங்க ஃபேமிலில இந்த மாரி ஒரு பிரச்சனை ஆச்சு. இந்த மாரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னு இதுவரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எங்க வீட்லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய பொண்ணுங்க மேரேஜ் ஆயி உள்ள வந்திருக்காங்க. நான் அவங்களுக்கெல்லாம் அண்ணி. எனக்கு 2 தம்பி, தம்பி ஒய்ஃப்லாம் இருக்காங்க. யார்கிட்டயுமே வந்து இந்த அதிகாரமாவோ, இல்ல மெயினா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இன்டர்ஃபியரே ஆறதில்ல. என்னனாலும் அவங்க 2 பேரும் ஹேப்பியா இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். எந்த ஒரு கப்பிளுமே பார்த்தீங்கன்னா, நான் கண்ல பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நெனைக்கிறேன். அத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து என்னோட ரியல் சைட்லாம் கேட்டிருந்தீங்க. உங்களோட நேச்சர் என்ன? அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் இதுல உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ, இஃப் சப்போஸ் என்ன கஷ்டம் வந்தாலுமே, அந்த கஷ்டத்துலருந்து மீண்டு வர சக்திய வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கடவுள் நமக்கு குடுக்குறாரு. இந்த பூஜை வந்து நான் கண்டிப்பா பொறந்ததுலேருந்தெல்லாம் பண்ண ஆரம்பிக்கல. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு பெருசா பூஜை பத்தியெல்லாம் தெரியாது. இந்த அளவுக்கு நான் பூஜை வந்து பண்றதுக்கு ரீசன் கண்டிப்பா நிச்சயமா 100% நான் பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்கிறது தான் காரணம். சப்போஸ் நான் தமிழ்நாடுல இருந்திருந்தேன்னா, இந்த அளவுக்கு நான் பூஜை பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல, உண்மையாவே. ஏன்னா இங்க வந்து
டெய்லியுமே எல்லார் வீட்லயுமே தீபம் ஏத்துறது, ஒவ்வொரு ஃபெஸ்டிவலையும் ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் அந்த ஆசை வந்து அவங்கள பார்த்து தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன். நான் இருந்தது ஒரு அபார்ட்மெண்ட். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நேட்டிவ் ஆஃப் கர்நாடகா இருந்தாங்க. ஸோ அவங்களோட பூஜை பழக்கம்லாம் பார்த்து மெயினா அந்த வரலட்சுமி பூஜைலாம் நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். ஸோ இந்த பூஜைக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தினால நான் கடவுள நம்ப ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா இந்த ஊரும் பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்கள வந்து கத்துக் குடுத்தது. எனக்கு அதனால இந்த ஊரு ரொம்ப புடிக்கும். மெயினா அந்த பூஜைனால ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு ஊர் பெங்களூர். இப்போ கோயம்புத்தூர் பெஸ்ட்டா, பெங்களூர் பெஸ்ட்டா உங்களுக்கு எது வந்து அ அந்த மாரி கேட்டீங்கன்னா, இப்போ நான் வந்து பொழைக்கிறதுக்காக இந்த ஊர்ல வந்து இருக்கேன். இந்த ஊர்ல யாரும் என்ன கூப்பிடல. ஸோ ஒரு சம்பாத்தியத்துக்காக ஒரு ஊர்ல வந்து உட்காந்துக்கிட்டு, அந்த ஊரையே வந்து குறை சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு விஷயம். அதே மாரி என்னோட பொறந்த ஊர் வந்து என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் பொறந்த ஊரோட பாசம் இருக்கும். ஸோ 2மே ஈக்குவல் தான். இப்போ கோயம்புத்தூர்ல வந்து நாங்க செட்டில் ஆகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிருக்கோம். அதுக்காக தான் வந்து அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்குவலி குட். நான் வந்து அந்த மாரி எந்த ஊரையும் கீழ இது பண்ணி இன்னொரு ஊர உயர்த்தி அப்படி வந்து எனக்கு சொல்ல தோணாது. ஸோ 2 ஊருமே பார்த்தீங்கன்னா, அ இந்த வளர்ச்சிக்கு காரணம்னு நான் சொல்வேன். இப்போ கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இப்போ இப்படி ரிலேட்டிவ்ஸ் பத்திலாம் பேசுறீங்களே, நாளைக்கு அவங்க மூஞ்சில நீங்க எப்படி முழிப்பீங்கன்னு. விஷயம் என்னன்னா, இப்ப நான் ரிலேட்டிவ்ஸ் பத்தி இந்த வீடியோல பேசுறேன்னா, அவங்க எனக்கு என்ன பண்ணாங்க, நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு தான் இதுவரைக்கும் நான் பேசியிருக்கேனே தவிர, அவங்கள வந்து நான் திட்டி அந்த மாரிலாம் சொல்லல. நான் ஒரு பொண்ணா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். அது வந்து சொல்றதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. நான் சொல்றது எல்லாமே உண்ம. ஸோ அவங்க வந்து என்ன நேர்ல பார்த்து ஏன் இப்படி பேசுனேன்னு கேட்க முடியாது. ஏன்னா அது உண்ம. பொய் பேசினா தான் நம்மள வந்து கேட்கலாம். அப்புறம் நான் யார் அந்த ரிலேட்டிவ், அவங்க பேரு, அவங்க ஊரு அந்த மாரிலாம் நான் சொன்னதே இல்ல. ஸோ நான் யார சொல்றேன்னு யாருக்குமே தெரியாது. என் ரிலேட்டிவ்ஸே இந்த வீடியோவ பார்த்தாலும், இந்த பொண்ணு யார பேசுது? யார் இந்த பொண்ணுக்கு எப்ப என்ன பண்ணாங்க? அப்படிதான் யோசிச்சுட்டு என்கிட்ட வந்து கேட்குறாங்க. நீ யார சொன்னன்னு தான் கேட்குறாங்க. நான் பதில் சொல்றதில்ல. சரி தேவையில்லாம சொல்ல வேணாம்னு நான் சொல்றதில்ல. ஆனா ஒரு சிலர் இப்போ நம்மள வந்து அந்த மாரி அட்டாக் பண்ணி நம்மள வந்துட்டு சப்போஸ் நான் யூடியூபராவே இல்லனாலுமே, இந்த மாரி அட்டாக் பண்ணிட்டு ரிலேட்டிவ்ஸ் வந்து கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்கன்னா, ஒரு கட்டத்தில அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம வெளிய வர தானே ட்ரை பண்றோம். கஷ்டப்படுத்துற ரிலேஷன்ஷிப் நமக்கு எதுக்கு? அத பிரேக் பண்ண தான அதுவும் அந்த கேரக்டர் நம்ம லைஃப்ல வீட்டுக்குள்ள இல்ல. நமக்கும் அதுக்கும் சம்மந்தமும் னால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்க்குற நெறைய பேத்துக்கு லைஃப்ல எனக்கு என்ன நடக்குதோ, அதே தான் நடந்துட்டுருக்கு. ஆனா, அவங்களுக்கு தெரியல. வெளிய பார்க்கும்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாரி தெரியுது. நமக்கு மட்டும் தான் இப்படி பிரச்சனைன்னு இத்தன நாள் எல்லாரும் நெனச்சுட்டு இருக்காங்க. நான் பேசினதுக்கு அப்புறமா தான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது. எல்லார் லைஃப்லயுமே இந்த மாரி பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. எல்லாருமே இதே மாரி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு ஒரு விஷயம் புரிஞ்சுது. 2வது விஷயம், அதுலருந்து நான் எப்படி அத எதிர்கொண்டு, நான் எப்படி வெளிய வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயங்கள வந்து அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களும் அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அவங்களும் வந்து அந்த கஷ்டத்துலருந்து வெளிய வந்து போராடி ஜெயிக்கிறாங்க. ஸோ ஒரு ஆ ரிலேட்டிவ்ஸ பத்தி பேசுறது ஆ தப்பு அப்படின்னு நீங்க நெனச்சாலுமே, அதுக்கு பின்னாடி இந்த மாரி ஒரு பலன் வந்து நெறைய பேத்துக்கு கெடைச்சிருக்கு. ஸோ இதனால என்ன கான்சிக்வென்சஸ் வந்து எனக்கு வந்தாலும் நான் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன். இன்னைக்கு காலையில கூட ஒரு மெயில் வந்திருந்துச்சு. எனக்கு ரொம்ப கண்ல தண்ணியே வந்துருச்சு உண்மையாவே. அவங்களுக்கு வந்து குழந்தை கிடையாது. குழந்தை இல்லாதனால உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு நம்ம சொசைட்டில குழந்தை இல்லாத பொண்ண எப்படியெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்ட்டு, அந்த மாரி அட்டாக் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவங்க அழுகாத நாளே கிடையாது. அந்த லெவல்ல அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. ஒர்க்கிங் தான் அவங்களும். அப்புறம் ஏதோ மாமனார், மாமியார் ஏதோ பிரச்சனை, ஏமாத்திட்டாங்க ஏதேதோ. அது ஆனா என்னோட வீடியோஸ வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி, ஃபர்ஸ்ட்டு இந்த அழுகுற விஷயத்த நிறுத்தியிருக்காங்க. அப்புறமா இந்த வீடு வாங்குற வீடியோஸ்லாம் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வீடு வாங்கிட்டாங்க. அதுக்கு வந்து பின்னாடி சப்போர்ட்டிவா அந்த பொண்ணோட அப்பா, அம்மா இருந்திருக்காங்க. ஒரு சொந்த வீட்லயே இன்னைக்கு உட்காண்ட்ருக்காங்க. அதுக்கு லோனு எல்லாமே அவங்க தான் எடுத்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டோட ரூ. 1 கூட இல்லாம, இன்னைக்கு நான் மகாராணி மாரி என்னோட சொந்த வீட்ல உட்காண்ட்ருக்கேன். ஆனா, அந்த ரிலேட்டிவ்ஸ் இன்னுமே என்ன குழந்தை இல்லன்னு அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்காகலாம் நான் வருத்தப்படுறதே இல்ல. நான் பாட்டுக்கு என் லைஃப என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கேன். அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ எனக்கு இது போதும். என்னால வந்து இந்த மாதிரி ஒரு சேஞ்ச லேடீஸ் லைஃப்ல கொண்டு வர முடியுது. அது வந்து அது சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு சக்சஸா நான் நெனைக்கிறேன். இப்போ உண்மையாவே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல
எனக்கு வந்து என்ன பத்தி நல்ல விதமா கமெண்ட் பண்ணணும்னு நான் என்னைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்றதில்ல. அதாவது நான் நல்லவ, என்ன ரொம்ப புடிக்கும். அந்த மாரி கமெண்ட்ஸ் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதில்ல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ற கமெண்ட் என்னன்னா, என் வீடியோவ பார்த்து அதுலருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து, அத உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ஏதாவது ஒரு ஸ்டெப் நீங்க மேல வந்தீங்கன்னு நீங்க ஒரு கமெண்ட் எழுதுனா போதும். ஏன்னா இந்த ஹேட்டர்ஸும், நெகட்டிவ் கமெண்ட்ஸும் அட்டாக் பண்றதுலருந்து எப்படி வெளிய வரீங்க? நீங்க எப்படி அத ஹேண்டில் பண்றீங்கன்னு அவங்க கேட்டதுக்கு, இந்த 1 இயரா பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாரி குவிஞ்ச கமெண்ட்ஸ் அண்ட் மெயில்ஸ் லேடீஸ் வந்து அவங்க லைஃப்ல என்ன மாதிரி சேஞ்ச் வந்து ஆயிருக்காங்க. நான் சொல்றத நான் சொல்ற அட்வைஸ எடுத்துக்கிட்டு. அது ரொம்ப பெரிய அது வந்து வார்த்தையிலயே என்னால சொல்ல முடியல. அந்த மாரி மெயில்லாம் உங்களுக்கு வந்தா தான் தெரியும். இவ்ளோ விஷயங்கள வந்து நான் பண்ணியிருக்கேனா? அது அந்த ஒரு சக்சஸ் தான் பார்த்தீங்கன்னா, என்ன என்ன வந்து இவ்ளோ அம் டைமே இல்ல. ஆக்சுவலா வீடியோ ஷூட் பண்ணி, எடிட் பண்ணி, போஸ்ட் பண்றதுக்கு எனக்கு டைமே இல்லாத ஒரு சூழ்நிலையும், தொடர்ந்து வீடியோ பண்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வர கமெண்ட்ஸ் தான். நான் வந்து என்ன சொல்ட்டாங்க. "நீங்க வந்து வீடியோ யூடியூப குவிட் பண்றீங்கன்னு தயவு செஞ்சு இனிமே வீடியோல சொல்லாதீங்க. அந்த மாரி நீங்க சொன்னீங்கன்னா, அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு." அது மாரி நெறைய பேர் என்ட்ட சொல்ட்டாங்க. ஸோ, நான் வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நெறைய பேர் விரும்புறாங்க. அவங்க லைஃப்ல வந்து என் மேல அவ்ளோ ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. நான் சொல்றத அவங்க கேட்குறாங்க. நான் சொல்ற மணி சேவிங் டிப்ஸ கண்ண மூடிட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொறுப்பு இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அப்புறம் இப்பவும் வந்து அ இவ்ளோ ஹேட்டர்ஸ் இருக்கும்போது, யூடியூப் வீடியோ போடணும்னு ஒருத்தங்க கரெக்ட்டா தான் கேட்டாங்க. நீங்க எப்படி வந்து அ "வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஆஃப் பீயிங் எ யூடியூபர்? வாட் இஸ் சம்திங் தட் மேக்ஸ் யூ ஃபீல் அன்ஸ்டாப்பபிள்?" அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எனக்கு வர கமெண்ட்ஸ். ஒவ்வொரு லேடீஸ் லைஃப்லயும் நான் என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். நான் அப்பப்ப நெனைப்பேன், என் வீடியோவ பார்த்து யாருமே ஒரு ஸ்டெப் கீழ போனேன்னு இருக்கவே கூடாது. அவங்க லைஃப்ல அடுத்த அடி, மேல போறதுக்கான ஒரு அடி அவங்க எடுத்து வச்சாங்க அப்படின்றது தான் என்னோட சேனலோட சக்சஸா நான் பார்க்குறேன். எது அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னா, இன்னைக்கு நான் ரீச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 5,00,000 சப்ஸ்கிரைபர். இது வந்து சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு யூடியூபரும் இன்னைக்கு அந்த லெவல் வர்றக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஒன்ஸ் இந்த லெவல் வந்த எல்லா யூடியூபருக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க் நல்லாவே தெரியும். இதுக்கு மேல சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்களுக்கும் நல்லா தெரியும். எல்லாமே கடின உழைப்புல வந்தது தான். அது வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே உதறிட்டு நம்ம போகவே முடியாது. ஸோ, அதனால தான் எனக்கு இது நல்லா தெரியும். இது என்ன ஒரு சக்சஸ்ன்னு எனக்கு தெரியும். ஸோ, இந்த சக்சஸ்னால சும்மா மறுபடியும் ஏனோ தானோன்னுலாம் நான் வீடியோ போட என்னைக்குமே நெனச்சது கிடையாது. நான் எப்பவுமே என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த கன்டென்ட்டுக்காக என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்களோ, அந்த கன்டென்ட்ட குடுக்கறதுக்கு தான் எப்பவுமே நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். மணி சேவிங் டிப்ஸ் ஆகட்டும், கோல்டு சேவிங் டிப்ஸ் ஆகட்டும், மோட்டிவேஷனல் வீடியோஸ் ஆகட்டும், டைம் மேனேஜ்மென்ட் டிப்ஸு, பூஜை வீடியோஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? என் மேல நம்பிக்கை வச்சு தானே பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த வீடியோவ நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து அன்ஸ்டாப்பபிள். வுட் யூ கால் யுவர் செல்ஃப் பிரேவ்? கண்டிப்பா. ஃபேவரைட் குவாலிட்டி அபௌட் யுவர் செல்ஃப் இஸ் இந்த மாரி ஹானஸ்ட்டா பேசுறது தான். அது வந்து என்னோட நேச்சர். அது என்னோட குவாலிட்டி, ஃபேவரைட் குவாலிட்டியா நான் நெனைக்கிறேன். அவங்களோட நேம் விக்டோரியா. உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். விக்டோரியா, நீங்க இந்த மாரி என்ன கொஸ்டின்ஸ் கேட்டது. ஹவ் டூ யூ டீல் வித் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் ஹேட்டர்ஸ்? இப்பலாம் டீலும் பண்றதில்ல, ஒண்ணும் பண்றதில்ல. அப்படியே விட்டாச்சு. யூடியூப் சேலரி டாக்ஸபிள். இதுக்கு ஏன் எந்த யூடியூபரும் ஆன்ஸர் பண்ணல? ஃபீமேல் சேனல் எனக்கு தெரியல. கண்டிப்பா டாக்ஸபிள் தான். ஏன்னா பட்டிங் யூடியூபர்ஸ் மேபி இந்த இன்ஃபர்மேஷன் புதுசா இருக்கலாம். நெறையா மக்கள் வந்து ஏதோ யூடியூபர்ஸ் எல்லாம் இன்கம் டாக்ஸே கட்டாம சுத்திட்டு இருக்கோம், அந்த மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. 2020ல பார்த்தீங்கன்னா, ஏப்ரல், மே மந்த்ல யூடியூப்லேருந்து ஒரு இது எங்களுக்கு வந்துச்சு. எல்லா யூடியூபர்ஸ்க்குமே வந்துச்சு. இது சொன்னாங்களா என்னன்னு தெரியல. வேற ஏதாவது யூடியூப் சேனல்ல எனக்கு தெரியல. அதுல வந்து இப்ப எங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கோம் இல்லையா? மாசம் மாசம் எங்களுக்கு சம்பளம் அதுல தானே வருது. அந்த பேஜ்ல வந்து யூடியூப் வந்து எங்களுக்கு கேட்டுச்சு. "நீ உங்களோட பான் நம்பர் குடுங்க. இன்கம் டாக்ஸ் சப்மிட் பண்ற அந்த நம்பர நீங்க எங்களுக்கு குடுங்கன்னு" சொல்லி ஆல் ஓவர் த வேர்ல்ட் இருக்கிற யூடியூபர்ஸ அந்த நம்பர வந்து வாங்கிக்கிச்சு. அத நாங்க குடுக்கல அப்டின்னா, எங்களுக்கு அடுத்த மாசத்துலருந்து சேலரி வராதுன்னு சொல்லிடுச்சு. ஸோ, அப்பவே 2020 அந்த கொரோனா டைம்ல என்னோட பான் கார்ட வந்து நான் யூடியூப்க்கு குடுத்துட்டேன். ஸோ, என் பான் கார்ட் கூட என்னோட யூடியூபோட சேலரி லிங்க் ஆயிடுச்சு. இது வந்து எல்லா யூடியூபர்ஸ்க்குமே லிங்க் ஆயிடுச்சு. பான் கார்ட் இல்லாம யாருக்குமே யூடியூப் சேலரி வரல.
ஸோ லிங்க் பண்ணி விட்டுட்டு அவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. மத்த யூடியூபர்ஸ் பத்தி எனக்கு தெரியல. நான் என்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நான் 2006லேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். 2006ல நான் வந்து சென்னையில கம்பெனில ஜாயின் பண்ணனதுலேருந்தே நான் இன்கம் டாக்ஸ் சப்மிஷன் பண்ணிட்டுருக்கேன். இன்கம் டாக்ஸ்னா ஏதோ ஒரு கொலை குத்தம், பயங்கரமா சம்பாதிச்சு இந்த தமிழ் படத்துல வர அரசியல்வாதி மாரி, அது என்னன்னே தெரியல. எனக்கு காமெடியா இருக்கு. ஏன்னா என்னன்னே உங்களுக்கு தெரியல ஆக்சுவலா. இன்கம் டாக்ஸ் கண்டிப்பா ஃபார்ம் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறோம்னா, ஒரு இன்கம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம அந்த வருஷத்துல எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கணக்க கண்டிப்பா காட்டணும். அது வந்து டாக்ஸ் கட்டலாமா, கட்டக்கூடாதா அப்படின்ற ஒரு வரம்பு வந்து கவர்மெண்ட் வச்சிருக்கு. வருஷத்துக்கு ரூ. 6,50,000 6 1/2 லேக்ஸ் வரைக்கும் லேடீஸ் வந்து டாக்ஸ் கட்ட தேவையில்ல. 6,50,000 தாண்டுனா, டாக்ஸபிள் இன்கம்ல வந்துச்சு அப்டின்னா, நீங்க அந்த 6,50,000க்கு தாண்டுன அமௌண்ட்ட நீங்க என்னலாம் பண்ணீங்க? நீங்க வந்து என்ன சொத்து வாங்குனீங்களா? லோனு, ஹவுசிங் லோனு, குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸு, இன்சூரன்ஸு, இல்ல ஏதாவது இந்த மாரி நிலம், அ கோல்டு வாங்குனீங்களா? எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டுக்கு குடுக்கலாம். ஸோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப இருந்து இன்கம் டாக்ஸ் சப்மிஷன் ஃபார்ம் வந்து நான் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டுருக்கோம். நான் டாக்ஸபிள் இன்கம்ல வரேனா, இல்ல டாக்ஸபிள் இன்கம்ல வரலையா? அதெல்லாம் கண்டிப்பா குடுத்து தான் ஆகணும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கோயம்புத்தூர் வீட்டுக்கு நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் லோன் போட்டுருக்கோம். ஸோ, லோனுன்னு நம்ம அப்ளை பண்ண போம்போதே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். 3 இயர்ஸ்க்கான இன்கம் டாக்ஸ் சப்மிஷன் இருந்தா தான் லோனே அப்ளை பண்ண முடியும். என் பேர்ல நான் லோன் எடுக்கணும் அப்டின்னா, 3 வருஷத்துக்கான இன்கம்ம காட்டணும். காட்டி இன்கம் டாக்ஸ் சப்மிஷன் எவ்வளோ பண்ணியிருக்கோன்னு பேங்க் பார்த்துட்டு, ஓகே உங்களுக்கு தொடர்ந்து 3 வருஷமா இவ்வளோ வருமானம் வருது. இவங்களுக்கு வந்து லோன் குடுக்கலாமா, வேண்டாமான்னு பேங்க் டிசைட் பண்ணும். நம்ம நம்மளோட வருமானத்த எங்கேயுமே நம்ம ஒளிச்சு வைக்க முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மானிட்டைசேஷன் அப்புறம் எல்லாமே ஆன்லைன் தான். எல்லாமே பேங்க் டிரான்சாக்ஷன் தான். ஸோ பேங்க்ல வந்து பான் கார்டு எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எல்லா இன்கமுமே வந்து பான் நம்பரோட அ கனெக்ட் ஆயிருக்கு. எப்படி வந்து கவர்மெண்ட்ட ஏமாத்தியெல்லாம் இங்க யாரும் எதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஏமாத்தணும்? எந்த கவர்மெண்ட்டும் சம்பாதிக்கக்கூடாதுன்னுலாம் சொல்லல. எவ்ளோ சம்பாதிக்கிறீங்கன்ற கணக்க காட்ட சொல்லுது. கணக்க காட்டிட்டு அத நம்ம என்ன பண்றோம்னு சொல்லணும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே இன்கம் டாக்ஸ் சப்மிஷன்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த YouTubeல இன்கம் டாக்ஸ் சப்மிஷன்றதெல்லாம் புதுசுலாம் கிடையாது. ஸோ இது வந்து எப்படி பண்ணணும்? அந்த டீட்டெயில்லாம் எனக்கு ஐ மீன் இன்கம் டாக்ஸ் சப்மிஷன் பத்தி எனக்கு தெரியாதனால, நான் வந்து ஒரு ஆடிட்டர் என் தம்பி ஆஃபீஸ்ல இருக்கிற ஆடிட்டர வந்து கன்சல்ட் பண்ணி, அவரு மூலமா வந்து இன்கம் டாக்ஸ் சப்மிஷன் என் தம்பி தான் சொன்னான். "இவர கான்டாக்ட் பண்ணிக்கோ, இவரு பண்ணி தருவாருன்னு" அவர் மூலமா நான் சப்மிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்ப காலேஜ்லயும் நான் வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற லேடீஸ்க்குலாம் இது தெரியும். நம்ம சேலரின்னு ஒண்ணு வந்தாலே, அந்த ஆஃபீஸ்ல வந்து இந்த ஃபார்ம் 16 அப்படின்றத நம்ம ஃபில் பண்ணி குடுக்கணும். ஸோ வேலைக்கு போகாதவங்களுக்குலாம் வந்து என்னமோ ஊர ஏமாத்தி கோடி கோடியா சம்பாதிச்சு, கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பதுக்கி வச்ச மாரி, என்ன ஒரு கற்பனை உலகத்துல இருக்கீங்கன்னே தெரியல. ஸோ கண்டிப்பா கவர்மெண்ட்ட ஏமாத்திலாம் என் எனக்கு தெரிஞ்சு ஏமாத்த முடியாது. ஏன்னா பான் கார்டு வந்து யூடியூப் கூட லிங்க் பண்ணியாச்சு. நீங்க வந்து எங்க அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் பான் கார்ட் நம்பர் குடுக்கணும். எல்லா பேங்க் அக்கவுண்ட்ஸும் பான் கார்ட் கூட லிங்க் ஆயிடுச்சு. வருஷத்துக்கு எவ்வளோ இன்கம் வருதுன்னு பான் கார்டு காட்டிட்டே தான் இருக்கும். பட்டு நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஜீவன் வந்து அ இ நல்ல பையனா தெரியிறான். ரொம்ப சைலன்ட்டா இருக்கான். நீங்க சொல்ற பேச்சு கேட்குறான். ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கான். இது வந்து நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க ஃபர்ஸ்ட்டு. 2வது அவனுக்கு என்ன ஃப்யூச்சர் பிளான் வச்சிருக்கீங்க? ஸோ அவனோட ஃப்யூச்சர் வந்து அவன் தான் டிசைட் பண்ணணும். இன்னைக்கு காலகட்டத்தில நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. எந்த ஒரு குழந்தையுமே, "நீ வந்து டாக்டர் தான் ஆயாகணும், இன்ஜினியர் தான் ஆயாகணும்" அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுவரைக்கும் ஜீவன் மேல எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கல. பட் படிப்பு தான் சொத்து. அ படிப்புக்கான எல்லா அஸ்திவாரத்தையும் நான் போட்டு குடுக்க ரெடியா இருக்கேன். அவன் என்ன படிக்க விரும்பினாலும், அத படிக்க வைக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆ எஜுகேஷனோட வேல்யூவ வந்து அவனுக்கு நல்லா புரிய வச்சிருக்கேன். ஏன்னா வீடியோலயே நான் எஜுகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து பேசுவேன். நம்மளோட நகை, சொத்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போனாலும், எஜுகேஷன வச்சு தான் நம்ம திரும்பி வர முடியும். நான் இப்போ ரீசென்ட்டா ஒரு விளாக்ல சொல்லியிருந்தேன். இந்த இந்த பாயிண்ட்ட மட்டும் நான் மறந்துட்டேன். நான் ஏன் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எஜுகேஷனால மட்டும் தான் நான் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். நாட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அது கிடையாது. ஃபினான்ஷியல் வந்து என்னைக்கு வேணா டவுன் ஆகும். இன்னைக்கு மேல இருக்கவங்க கீழ போகலாம். அதான் இந்த மாரி வீடு போயிரலாம், நகை போயிரலாம். நம்மள திருப்பி நடு ரோட்ல யாராவது விட்டுறலாம். மறுபடியும் என்னால வந்து பழைய நிலைமைக்கு திரும்ப முடியும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா,
அ என்னோட படிப்பு. என்னோட எஜுகேஷனால மட்டும் தான் நான் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். கோயம்புத்தூர் வந்தாலும் நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன். ஆனா வந்து நடுவுல ஒரு பிரேக் இருக்கும். அங்கருந்து நம்ம இங்க ஷிஃப்ட் ஆயி வரோம் அப்படின்றப்போ கொஞ்சம் செட்டில் ஆறதுக்கான டைமு. அப்புறம் நான் மறுபடியும் வேலைக்கு அப்ளை பண்ணி எனக்கு வேலை கிடைக்கணும் இல்லையா? ஸோ நடுவுல ஒரு பிரேக் இருக்கும். ஆனாலும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டீச்சிங் ப்ரொஃபஷன்ல வந்து இவ்ளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு இங்க வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேரு கோயம்புத்தூர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட ரெஃபரன்ஸ் மூலமா இஃப் சப்போஸ் அங்க வந்து ஏதாவது அவைலபிலிட்டி இருக்கு, வேக்கன்சி இருக்குன்னா, எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நான் அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி இஃப் சப்போஸ் என்னோட குவாலிஃபிகேஷன் என்ன புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, எனக்கு வேலை கிடைக்கலாமா இருக்கும். ஆனா நான் நெறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அட்டெண்ட் பண்ண இப்போ கிடையாது. காலேஜ் முடிச்ச புதுசுலயே 90% ஆஃப் த இன்டர்வியூஸ்ல வந்து நான் செலக்ட் ஆயிருக்கேன். ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூல இது வந்து நீங்க கேட்கல. இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா சொல்றேன். உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வருதுன்னா, அங்க வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடா கொஞ்சம் கேட்பாங்க. ஆனா, அவங்க என்ன உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்கன்னா, இந்த பொண்ணு, இல்ல பையன், இந்த பொண்ணு வந்து நம்ம சொன்ன பேச்ச கேட்குமா? நம்ம ஒரு வேல குடுத்தோம் அப்டின்னா, இந்த பொண்ணு பண்ணுமா? அதுதான் மெயினா பார்ப்பாங்க. ஸோ, அதுக்கு வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்லயே கண்டுபிடிச்சுருவாங்க. உங்களோட நேச்சரு. வித்தின் 1 ஹவர்ல அவங்கலாம் வேற லெவல்ல இருப்பாங்க. 1 ஹவர்ல உங்ககிட்ட பேசியே ஹெச்ஆர் ஒருத்தர் இருப்பாரு. நீங்க எந்த இதுல ஜாயின் ஆக போறீங்களோ, அந்த டீம் மெம்பர் ஒருத்தர் இருப்பாரு. ஹெட் ஒருத்தர் இருப்பாரு. ஒரு 3 பேர் இருப்பாங்க இன்டர்வியூ பண்றதுக்கு. ஸோ இந்த 3 பேத்துல அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் மெயினா ஹெச்ஆர் இம்ப்ரெஸ் ஆயிட்டாருனாவே உங்களுக்கு வேலை நிச்சயம். இந்த டீம்ல இருக்கிற 2 பேத்துல யாரோ ஒருத்தர் வந்து ஓகே பண்ணிட்டாங்கன்னா வேலை கிடைச்சிரும். அதுக்கப்புறமா உள்ள போயி நாம அங்க வேலைய கத்துக்கிட்டு நம்ம எப்படி மேல வரோம் அப்படிங்கிறது தான். அப்புறம் இப்ப ரீசென்ட்டா இந்த Q&Aல கூட உங்களோட உங்களோட நேச்சர் வந்து மாறிடுச்சு. நீங்க வந்து இப்ப வேற மாதிரி தெரியிறீங்க. YouTube ஸ்டார்ட் பண்ண புதுசுல வேற மாரி இருந்தீங்க. ஆட்டிட்யூடு அது மாரி. அது வந்து நான் அத ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. இருந்தாலும் நீங்க வந்து என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட சப்போர்ட்டர்ஸ் நீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்னோட கேரக்டர் வந்து அ என்னோட கேரக்டர் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா, நான் வந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க கடமைப்பட்டுருக்கேன். அதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். மத்தபடி ரியல் லைஃப்ல என்ன வந்து ஹெட் வெயிட்டு, ஆட்டிட்யூடு, அரகன்ட்டு அந்த மாரி யாராவது என்ன ஜட்ஜ் பண்ணாங்கன்னா, நான் எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் அவங்களுக்கு குடுக்க மாட்டேன். ஏன்னா, என் கூட பழகுறவங்களுக்கு தான் என்னோட நேச்சர் தெரியும். சும்மா பார்த்து ஜட்ஜ் பண்றவங்களுக்கு வந்து நம்மளோட கேரக்டர் தெரியாது. ஸோ, இப்போ எக்ஸாம்பிள்க்கு நீங்க வந்து அ 5 வருஷம் முன்னாடி வீடியோல நீங்க பேசுனதுக்கும், இப்ப பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்றேன். எந்த யூடியூபருமே நீங்க வந்து ஒரு பட்டிங் யூடியூபரா அவங்க பண்ண ஒரு வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கிற வாய்ஸ் வந்து வேற மாரி இருக்கும். வாய்ஸ் ஓவர் வேற மாரி இருக்கும். ஏன்னா, அந்த பட்டிங் ஸ்டேஜ் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா அவங்க பண்ற வீடியோ ஆகட்டும், அந்த வீடியோவோட எடிட்டிங் ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும், அதுல வர வாய்ஸ் ஓவர் ஆகட்டும், ஒரு கான்ஃபிடென்ட்டா அவங்க பேசுவாங்க. ஸோ வாய்ஸ் ஓவர்ல கான்ஃபிடென்ட்டா பேசுறது வந்து நீங்க எப்படி ஆட்டிட்யூட்ன்னு எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. நான் கேஷுவலா பேச ட்ரை பண்ணுவேன். இப்ப லைவ்லலாம் சொன்னீங்க, "நீங்க இவ்ளோ ஜாலியா பேசுறீங்க மேடம். ஆனா வந்து யூடியூப்ல நீங்க வந்து உங்கள பார்க்கறதுக்கே ரொம்ப ரூடான கேரக்டரா தெரியுது." அந்த மாரி சொல்லியிருந்தீங்க. மேபி பர்சனல் லைஃப்ல வந்து நான் அந்த மாரி இல்ல. ஆ இப்ப எப்படி ஜாப் வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனலா பார்க்குறேனோ, அது மாரி தான் யூடியூப வந்து ஒரு ப்ரொஃபஷனா பார்க்குறனால, நான் வந்து பாயிண்ட்டா பேசுறனால மேபி உங்களுக்கு அப்படி தெரியுதா இருக்கும். நானும் கேஷுவலா பேசுறதுக்குலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். விளாக்லலாம் நடுவுல சிரிச்சு அந்த மாரிலாம் வாய்ஸ் ஓவர் பண்ணப்போ, "நீ ஏன் ஃபேக்கா சிரிக்கிற? நீ சிரிச்சாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது." அந்த மாரி கமெண்ட் வரும்போது, நம்ம என்னதான் இக்னோர் பண்ணும்போது, அடுத்த விளாகுக்கு நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது, அந்த கமெண்ட் நமக்கு மைண்ட்ல ஹிட் ஆகும். சிரிச்சா ஃபேக்குன்னு நெனைக்கிறாங்க. இரிட்டேட்டிங் சிரிக்கிறது இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொன்னா, அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? சிரிக்காம அப்படியே பிளாண்டா, ஃப்ளாட்டா பேசி முடிக்க வேண்டியதா இருக்கு வாய்ஸ் ஓவர. எனக்கு அந்த மாரி நெறைய சொல்ட்டாங்க. "நீ வந்து ஃபேக்கா சிரிக்கிற, இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு" சொல்றனால, இந்த ஃபேக்கா சிரிக்கிற அப்படின்றது வந்து மேல்க்கு சொல்லவே மாட்டாங்க. யூடியூபர்ன்னு கிடையாது. ஒரு ஜென்ஸுக்கு வந்து சொல்லவே மாட்டாங்க. ஜென்ஸ் வந்து எவ்ளோ சம்பாதிச்சாலும் அவனுக்கு சம்பாதிக்கிற திமிரு, அவனுக்கு வந்து ஆட்டிட்யூடு, ஹெட் வெயிட்டு அந்த டெர்ம்ஸ்லாம் குடுக்க மாட்டாங்க. பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் இந்த டெர்ம்ஸ் எல்லாம் வரும். இந்த டெர்ம் வந்து காமனா சம்பாதிக்கிற எல்லாருக்குமே வருது. யூடியூபர்ன்னு கிடையாது. ஒரு பொண்ணு ஹோம் மேக்கரா இருந்து திடீர்னு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாலே, கண்டிப்பா அந்த பொண்ணோட நடவடிக்கையில கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். கான்ஃபிடென்ட்டா எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவும் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. அது வந்து பார்க்குறவங்களோட கண்ணுக்கு வந்து ஆட்டிட்யூடா தெரியறது வந்து சகஜம் தான். இன்னொரு விஷயம், ஒரு பொண்ண பத்தி என்ன விட்டுருங்க. எந்த பொண்ண பத்தியுமே
தப்பா ஒண்ணு ஒரு இன்ஃபர்மேஷன் யாராவது சொல்றாங்க. மோசமா சித்தரிக்கிறாங்க. மோசமா தப்பான பேர் குடுக்கறக்கு, அதாவது இந்த பொண்ணோட பேர கெடுக்க ட்ரை பண்றாங்க அப்டின்னா, அத எவிடன்ஸே இல்லாம சொசைட்டி வந்து அத கரெக்ட்ன்னு சொல்லி நம்பும். ஈஸியா ஒரு பொண்ணோட பேர வந்து நீங்க ரிப்பேர் ஆக்கி விட்டு போயிரலாம். அதே அந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணு அப்டின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஒரு ஆள் கூட கேட்க வரமாட்டாங்க. அந்த நல்ல பொண்ணுன்னு சொல்றதுக்கு நீங்க 1000 எவிடன்ஸ் வந்து சொசைட்டி உங்கள கேக்கும். அ ஒரு பொண்ணா முன்னேறி வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு அகெயின்ஸ்டா சொசைட்டில லேடீஸே இருக்கிறது அத விட ரொம்ப வருத்தம் தரக்கூடியது. இப்ப யாராவது வந்து மேல முன்னேறி வராங்கன்னா, அவங்களுக்கு நம்ம கை குடுத்து ஹெல்ப் பண்ணி தூக்கி விடணும்லாம் அவசியமே இல்ல. அவங்கவங்க டேலண்ட்ட வச்சு கண்டிப்பா முன்னேறி வந்துருவாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா, போட்டு அடிச்சு நசுக்க தான் பாக்குறாங்க. ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு அவங்கள இது வந்து ரொம்ப ஒரு வொர்ஸ்ட்டான ஒரு இதா சொல்வேன். ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது வந்து நீங்க ஆட்டிட்யூடா எடுத்துக்க தேவையில்ல. ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஃபைட்டா? மேடம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னாவே ஃபைட் வந்தா தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். கண்டிப்பா வந்து ஃபைட்லாம் வரும். ம். அது வந்து அப்படியே போயிடும். இப்போ ரீசென்ட் டேஸ்ல ஃபைட்லாம் இல்ல. அதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபினான்ஷியலா நம்ம எப்போ சப்போர்ட்டிவா மாறுறோமோ, அப்ப வந்து நெறைய சண்ட வந்து குறைய ஆரம்பிச்சுருச்சு. வீட்டுக்குள்ள சண்ட வர்றதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலா இஃப் சப்போஸ் ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்பட்டுட்டுருக்காரு, ஒரு ஸ்ட்ரகிள்ல இருக்காரு, வீட்டுக்கு வந்து லோன் வாங்கி வச்சிருக்காரு, காருக்கு லோன் வாங்கி வச்சிருக்காரு, குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ கட்டுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டுருக்காருன்னா, கண்டிப்பா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன கொண்டு வந்து நம்ம மேல தான் காட்டுவாரு. என்னன்னா, நாம தான் அவருக்கு கிடைக்கிறோம். வேற யார் மேலயும் காட்ட முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். சரி நீங்க வந்து வீட்ட விட்டு வெளிய போயெல்லாம் சம்பாதிக்க வேண்டாம். நான் அந்த மாரி சொல்லவே இல்ல. என்னைக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு தான் குடுக்கணும். குழந்தை தான் ரொம்ப முக்கியம். காசு பணம் என்னைக்கு வேணா சம்பாதிச்சுக்கலாம். ஸோ குழந்தைங்களும் நல்லபடியா கவனிச்சுட்டு, வீட்ல இருந்தே சம்பாதிக்கிறதுக்கான நெறைய பிசினஸ் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு அளவுக்காவது சப்போஸ் இப்ப கூட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இதெல்லாம் நீங்க என்ட்ட சொல்றீங்க. நான் அப்ப நெனச்சேன். பிக் பாஸ்கெட்ல இப்போ வரைக்கும் நான் மளிகை சாமானம் ரூ. 3500 தானே வாங்குறேன். என்ன சேஞ்ச் வந்திருக்கு என்கிட்ட? கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா ஒரு யூடியூபரா பிரசன்டபிளா வேற இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நகை சீட்டு போட்டு நகை வாங்குறேன். எனக்கு வந்து கிச்சனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு குக்வேர்ஸ் வாங்குறேன். நான் வேலைக்கு போறனால வேலைய சுலபமாக்கிக்கிற கேட்ஜெட்ஸ் வாங்குறேன். ஏங்க நான் சம்பாதிக்கும்போது இத கூடவா நான் செஞ்சுக்க கூடாது? அது எ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஓ எல்லாரையும் நான் சொல்லல. ஒரு சிலருக்கு வந்து இந்த கஷ்டத்த பத்தி நான் சொல்லி, சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுற மாரியான வீடியோ வந்து ரொம்ப புடிக்குது. அந்த கஷ்டத்துலருந்து மீண்டு வந்தத தான் நான் சொல்லியிருக்கேன். நான் இதுவரைக்கும் அழுது புலம்பி எந்த வீடியோவும் நான் போட்டதில்ல. என்னை இப்படி கஷ்டப்படுத்துனாங்க, அதுலருந்து நான் மீண்டு வந்துட்டேன். அப்போ நம்ம சம்பாதிக்கும்போது நம்ம லைஃப் ஸ்டைல்ல ஒரு சேஞ்ச் வரதான் செய்யும். இன்னுமே நான் வந்து கிழிஞ்ச சுடிதார் போட்டுக்கிட்டு, பால் பாக்கெட்டுக்கு கூட காசு இல்ல கஷ்டப்படுறேன்னு நான் எப்படி ஒரு பொய் சொல்ல முடியும்? அப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆப்வியஸா தெரிய தானே செய்யும். அது வந்து நெறைய பேர் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். பட் நான் ஒண்ணும் ஐ கான்ட் ஹெல்ப் அபௌட் இட். இந்த ஜீவன் பத்தின கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்றேன். டிசிப்ளினா ஜீவன் இருக்கறக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, பை சின்ன குழந்தையிலிருந்தே அவன் வந்து ரொம்ப சைலன்ட்டு. ஸோ என்னோட வளர்ப்புனால தான் அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு கிடையாது. 50% வந்து அவனோட கேரக்டரே அவன் வந்து ரொம்ப சைலன்ட்டு. சொன்ன பேச்சு கேட்குற ஒரு குழந்தை. ஸோ அவன் வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, அவன் ஏன் டிசிப்ளினா இருக்கான்னா, எங்க வீடு வந்து அந்த மாரி இருக்கும். இப்ப நானாகட்டும், என் ஹஸ்பண்ட் ஆகட்டும், நாங்க வந்து இந்த பங்க்சுவலா இருக்கிறது, டைம் கீப் அப் பண்றது, கரெக்ட்டான டைமுக்கு ஆஃபீஸ் போறது, கரெக்ட்டான டைமுக்கு வேலைக்கு போறது, எடுத்த பொருள எடுத்த இடத்துல வைக்கிறது. அந்த மாரி அவன் பார்க்கும்போது, நம்ம பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்களுக்கு ரோல் மாடல். நான் வந்து ஹவ் டூ ட்ரெயின் யுவர் கிட்ஸ் டூ டூ தேர் ஓன் சோர்ஸ்ன்னு நான் டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ சின்ன குழந்தையா இருக்கும்போதே 24 ஹவர்ஸ் அவன் என் கூட இருக்கும்போது, சமையல் கட்டுல பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ஏதாவது ஒண்ணு எடுக்கிறேன், சமைக்கிறேன், திருப்பி அதே இடத்துல வைக்கிறேன். ஸோ வீட்ல வந்து எல்லா பொருளும் எங்கெல்லாம் எடுக்கிறனோ, அங்க வச்சுட்டே இருக்கேன்றத அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அவன் என்ன பண்றான், அவன் எடுத்து அவனோட டாய்ஸ் எல்லாம் விளையாடுறான்.
விளையாடி முடிச்ச உடனே அத ஒரு இதுல போட்டு அவன் எங்க எடுத்தானோ அங்க வைக்கலாம். இந்த மாரி ஒரு பிராக்டிஸ வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது இருந்தே அவனுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து எடுத்தத எடுத்த இடத்துல வைக்கணும். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு டிசிப்ளின் வந்து வீட்டுக்குள்ள வருது. வீடு வந்து நீட்டா வைக்கணும். அப்புறம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச உடனே ஸ்கூல் பேக்குக்குன்னு ஒரு இடம், அவனோட புக்ஸுக்குன்னு ஒரு ரேக்கு, அவனோட ட்ரெஸ் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம், அவனோட ஷூவ கழட்டி வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம். ஸ்கூல்லேருந்து வந்தவுனே ஷூவ கழட்டி ஷூ ஸ்டாண்ட்ல வச்சுட்டு, வீட்டுக்குள்ள வந்தவுனே டைரக்ட்டா பாத்ரூம் போயிட்டு, கை கால்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த 5ல் வளையாதது 50ல் வளையாதும்பாங்க. அந்த மாரி நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே கொண்டு வந்துட்டேன். ஸோ வளர வளர அவன் அதே நேச்சர்ல போயிட்டுருக்கான். இப்போ வரைக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா 9த் டீனேஜ் தான். இப்போ 10த் போர்ஷன் வேற ஆரம்பிக்குது. அதுவும் கேட்டிருந்தீங்க, ஜீவன் வந்து நீங்க சொல்ற பேச்சு எல்லாமே கேட்குறான். ஆனா அவன் டீனேஜுக்கு வந்துட்டான். இந்த டீனேஜ வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? அந்த மாரி கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் அது நான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் அந்த இதுக்கு அவன் வரல. ஸோ இப்போ வரைக்குமே நான் வந்து அந்த விஷயத்துல லக்கி. நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்டுருவான். என்ன எதிர்த்து அவன் ஒண்ணும் பேசுறதெல்லாம் கிடையாது. ஸோ அவன ஹேண்டில் பண்றது வந்து எனக்கு டஃப்பா இல்ல. உங்க குழந்தைங்கள வந்து நீங்க டிசிப்ளினா, ஒபீடியன்ட்டா நீங்க சொன்ன பேச்சு கேட்கிற மாதிரி வளர்க்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க அந்த மாதிரி இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம குளிச்சுட்டு வந்தோனே டவல வந்து அப்டியே பெட் மேல வீசணும் அப்டின்னா, குழந்தைங்களும் அவங்க ட்ரெஸ்ஸ அங்கங்க வீசிட்டு தான் போவாங்க. நம்ம வந்து இப் சப்போஸ் வாஷிங் மிஷின்ல துணி துவைக்காம ஒரு மூட்டையா வச்சிருக்கிறதோ, இல்ல துணிய வந்து காய போட்டு எடுத்துட்டு வந்து மடிக்காம அப்டியே குவியலா ஒரு இடத்துல போட்டு வைக்கிறதெல்லாம் குழந்தைங்க பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ, அவங்க வந்து நம்மள தான் ரோல் மாடலா வச்சுக்கிறாங்க. நாம வந்து ஒழுங்கா இருந்தோம் அப்டின்னா, அவங்களும் அத ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்தே இது வந்து பேரண்ட்ஸ் சொல்ற பேச்ச நீ கேட்கணும் அப்டின்றத அவங்க மனசுல பதிய வச்சிரணும். யார் சொல்ற பேச்செல்லாம் கேட்கணும் அப்டின்னா, பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். இவங்க 2 பேரும் சொல்ற பேச்ச கண்டிப்பா கேட்டு தான் ஆகணும் அப்டின்ற விஷயத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்கணும். அ எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே ஸ்ட்ரிக்ட்டு தான். ஜீவனுக்கு வந்து செல்லமா அப்படிலாம் வளர்க்கல. ஆ அவன் கேட்கறது எதுவுமே நான் வந்து பெருசா வாங்கி குடுத்ததே கிடையாது. பணத்தோட அரும உனக்கு தெரியணும் அப்படின்றனாலேயே, அந்த லேப்டாப் விஷயம் கூட நான் சொல்லியிருந்தேன். படிச்சு மார்க் எடுத்து இவ்ளோ மார்க் வாங்குனா மட்டும் தான் லேப்டாப். அந்த மாதிரி. நல்ல ஒரு காஸ்ட்லியான மொபைல், டேப் எதுவுமே இல்ல எங்க வீட்ல. ஸோ எல்லாமே உழைப்புக்கான ஹார்ட் ஒர்க்குக்கான பலனா தான் எதுவுமே கிடைக்கணும். மத்தபடி அவன் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் வசதி உருவாக்கி தர முடியுமோ, அதெல்லாம் நான் செஞ்சு குடுத்தேன். அவன் உட்காந்து கம்ஃபர்டபுளா படிக்கிறக்கு ஒரு சேரு, அவனுக்குன்னு தனியா ஒரு ரூமு. ஸோ 10த் அப்படின்றனால ஃபுல் டைம் வந்து அவன் டிஸ்டர்பன்ஸே இல்லாம படிக்கிறதுக்கான ஒரு என்விரான்மென்ட்டு, இதெல்லாம் நான் செட் பண்ணி குடுத்துருவேன். பட் ஆனா காஸ்ட்லியா வந்து பொருட்கள் வாங்கி குடுக்குறது, அந்த மாரிலாம் இப்போ வரைக்குமே இல்ல. ஸோ எதுவுமே உழைத்தால் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் புரிய வச்சிருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து எதுவுமே ஈஸியா கிடைச்சிரும். நம்ம ஒண்ணு கேட்டோனே நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு வாங்கி குடுத்துருவாங்க அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மெயினா படிப்போட அருமை தெரியாம போயிடும். அங்க வந்து நம்ம அப்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இது ஒரு டிப்பா நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா பேரண்டிங் டிப்ஸ் கேட்டவங்களுக்காக. மிஸ்டேக்ஸ் மேட் இன் யுவர் லைஃப் அந்த மாரி நான் எதுவுமே இதுவரைக்கும் பார்க்கல. ஏதோ ஒண்ண வந்து நீங்க சரி பண்ண விரும்புறீங்க. இதுவரைக்கும் என் லைஃப்ல நடந்த விஷயத்த நான் டைம் மிஷின் மாரி பின்னாடி போயி ஒரு இடத்த மாத்தி வச்சுட்டு வரணும் அப்டின்ற மாதிரி அ நான் மாத்தணும் அப்டின்னா, நான் பண்ணத தான் நான் மாத்த முடியும். மத்தவங்க எனக்கு பண்ணத நான் போயிட்டு மாத்த முடியாது. ஸோ அந்த மாரி நான் யாருக்கும் எதுவும் பண்ணல. ஸோ அத போய் நான் கரெக்ட் பண்ற மாரி எதுவும் இல்ல. ஸோ என் லைஃப் வந்து எப்டி போகுதுன்னு பார்த்தீங்களா, கடவுள் எப்டி நெனச்சாரோ அந்த மாரி போகுது. ஸோ அதனால அதுல நான் எதையுமே மாத்த விரும்பல. கல்யாணம் ஆகட்டும், இப்போ ஜீவன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பெரிய ஜீவன் மாரி ஒரு குழந்தை கிடைக்கிறது, இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த கடந்து வந்த பாதையில இருக்கு. ஸோ அந்த பாதை அப்படியே இருக்கட்டும். நான் எதையும் சேஞ்ச் பண்ண விரும்பல. எப்படி இந்த ஏஜ்ல இவ்ளோ சாமர்த்தியமா, இவ்ளோ கிளவரா ஆனீங்கன்னு சொல்லுங்க மேடம். ப்ளீஸ் ஆன்சர் திஸ் கொஸ்டின். எப்போ இந்த மாதிரி நான் வந்து கிளவரா ஆனேன் அப்படின்னா, பெங்களூரு வீடுக்கான அம் வீடு வாங்க வந்து நாங்க வீடு தேட ஆரம்பிச்சப்ப தான், அ நான் இவ்ளோ கிளவரா திங்க் பண்ணேன்னு எனக்கு புரிஞ்சுது. இந்த மாரி ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் என் மண்டைக்குள்ள இருக்கு அப்படின்றத நானே கண்டுபிடிச்சேன். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட சேலரில நம்ம வந்து
இஎம்ஐய கட்டிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்ட வச்சு ஓட்டணும். ரொம்ப கம்மி சேலரி. அப்ப அந்த வீட வாங்கிட்டேன்னா என்ன பண்றது? அதனால என்ன பண்றேன், 50% தான் லோனு. 50% எல்லா நகைய வித்துரு. ஒண்ணுமே வேண்டாம். எனக்கு வீடு தான் வேணும். எனக்கு சொந்தமா அங்க வீடு வேணும். ஏன்னா வாடகை அவ்ளோ ஜாஸ்தி. வாடகை குடுக்குறதுக்கு இஎம்ஐ கட்டிர்லாம். இன்னைக்கு என் வீட்டோட வாடகை 45,000க்கு மேலேயே போயிடுச்சு இப்போ. 2 பிஹெச்கே. அன்னைக்கு நாங்க வீடு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் 12,000 அந்த மாரி நெனைக்கிறேன். 12,000 இல்ல. 18,000 அந்த மாரி. ஜீவன் ஸ்கூல் பக்கத்துல இருந்துச்சு. ஸோ 18,000 வந்து வாடகை குடுக்குறதுக்கு, நான் வந்து லோன் போயிட்டேன் அப்டின்னா, மாசம் 18,000 இஎம்ஐ கட்டிர்லாம். வீடு சொந்தமா இருக்கும். அப்படி பிளான் பண்ணிட்டேன் நானு. அப்ப நான் கிளவரா யோசிச்சிருக்கேன் அப்டின்றது அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிய வந்துச்சு. நான் என் பிளான் படியே தான் எல்லாமே பண்ணேன். ஸோ என்ன அந்த ஏரியால அந்த 2 பிஹெச்கே வீட்டுக்கு வாடகையோ, அத வந்து அந்த வீட்ட நான் வாங்கிட்டு உள்ள போயிட்டு, அத நான் வந்து இஎம்ஐயா கட்டிட்டு, அந்த லோன சீக்கிரம் முடிச்சா மட்டும் தான் அது லாபம். கடைசி வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டே உட்காந்துட்டுருந்தோம் அப்டின்னா, அது வந்து இஃப் சப்போஸ் நம்ம ஒரு 20,00,000க்கு லோன் எடுக்கிறோம் அப்டின்னா, நம்ம கட்டி முடிக்கும்போது ரூ. 40,00,000 கட்டி முடிச்சிருப்போம். வட்டியோட சேர்த்து. ஸோ லோன் இல்லாம வீடு வாங்க முடியாது. இன்னைக்கு காலகட்டத்தில. அப்போ எவ்ளோ முடியுமோ அப்போ வந்து நம்ம கையிலிருந்து இனிஷியல் பேமெண்ட்டா போட்டுட்டு, முடியாத ஒரு அமௌண்ட்ட தான் லோனா எடுக்கணும். அந்த லோனையும் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீ க்ளோஷருக்கு வந்து அந்த பாடுபட்டேன் நான். செலவு எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே பண்றதில்ல. சாப்பிடுறது மட்டும் தான் செலவு. மத்தபடி எல்லாமே சம்பாதிச்சது எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு லோன கட்டி முடிக்கிறதுல தான் அது கொரோனா டைம்லலாம் அந்த ஃபினான்ஷியலா ரொம்ப கஷ்டப்பட்டனால லோன கட்டி முடிக்கிறதுல காட்டுனேன். ஸோ நான் எப்போ கிளவரா ஆனேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெங்களூர் வீடு 2016ல வாங்குனப்ப தான் நான் கிளவரா ஆனேன்னு நெனைக்கிறேன் நானு. ஒரு யூடியூபரா என் ரிலேட்டிவ்ஸ் வந்து என்ன எப்படி நடத்துறாங்கன்னா, என்ன யூடியூபரா அவங்க மதிக்கிறதே கிடையாது. ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. நான் ஜென்ரலா எப்படி இருக்கனோ, அதே மாரி தான் அவங்க என்ன நடத்துறாங்களே தவிர, ஒரு யூடியூபர்ன்னு எனக்கு ஒண்ணும் ஸ்பெஷலா ஒரு அட்டென்ஷன் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல. அப்புறம் வந்து ஒரு பட்டிங் யூடியூபர் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்போது, ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நெறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க சொல்ற ஆன்சர் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா யூடியூபர் அப்டின்னா, அதுல என்ன கிரிட்டிசிசம்னே எனக்கு புரியல. அந்த மாரி நான் கிரிட்டிசிசம்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. என் ஃபேமிலில என்ன யாரும் யூடியூபர்ன்னு கிரிட்டிசைஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஏன் அப்டி ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா சப்போர்ட் எதிர்பார்க்க முடியாது. இப்ப என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு எம்என்சில ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவர வந்துட்டு நான் ரிசைன் பண்ண வச்சுட்டு, எனக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணுங்கன்னு நான் சான்ஸே இல்ல கேட்கறதுக்கு. நான் வந்து யூடியூப ஒரு பேஷனா எடுத்து பிடிச்சு செய்ய ஆரம்பிக்கும்போது, அவரு வந்து இவ்ளோ வருஷம் கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிச்சு, இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸா ஒரு கம்பெனில வேலைக்கு போயிட்டுருக்கும்போது, என்னோட சேனலுக்கு வந்து நீங்க சப்போர்ட்டிவா வீடியோல வந்து நில்லுங்க. எனக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணுங்கன்னு நான் இதுவரைக்கும் அவர்ட்ட கேட்டதே இல்ல. ஸோ இவ்ளோ நாள்ல அவரு வீடியோ ரொம்ப கம்மி. இந்த வொர்க்கிங் டே ரொட்டீன்ல வீடு லாக் பண்ற அந்த சீன் மட்டும் தான் அவரு ஷூட் பண்ணியிருப்பாரு. மத்தது எதுவுமே அவர் மோஸ்ட்லி எடுத்ததே கிடையாது. நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நான் சப்போர்ட்லாம் எதிர்பார்த்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு அவர பத்தி நல்லா தெரியும். ஜீவன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். யூடியூபுக்கு வந்து அவன் ரொம்ப சப்போர்ட்டிவ். அவன் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவான். ஷூட் பண்றதுக்கு, வீடியோல ஆனா அப்பயே இப்போ கொஞ்சம் வளர வளர அவன் படிக்கிறதுல பிஸி ஆனனால, நான் வந்து அவனையும் டிஸ்டர்ப் பண்றதில்ல. "நீ வந்து ஹோம் ஒர்க் பண்ணாம எனக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணு. நீ வந்து என் வீடியோல வா" அப்படின்னு கூட நான் சொன்னதில்ல. ஆனா ஒரு 4, 5 விளாகுக்கு அப்புறமா நீங்களே ஜீவன காட்டுங்க. ஜீவன் என்ன பண்றான்? நீங்க ஜீவன காட்ட மாட்டேன்றீங்கன்னு கேட்கறனால, ஏதாவது நான் சமைச்சு குடுத்தேன் அப்படின்னா, அத வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்ற அந்த ஒரு கிளிப்புக்கு மட்டும் அவன் அப்பியர் ஆவான். ஸோ நம்ம ஃபேமிலி சப்போர்ட்லாம் எதிர்பார்த்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அது கிடைக்காது. கிடைச்சதுன்னா நல்லது. கிடைக்காத பட்சத்தில நம்ம ஒரு பேஷனா அத பண்ண விரும்புனோம் அப்படின்னா, நாமளா தான் அத பண்ணணும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, எந்த ஒரு இடமா இருந்தாலுமே ஒரு ஹெல்ப்பு, ஒரு சப்போர்ட்டு அந்த மாரி எதிர்பார்க்குறீங்க. அது கிடைக்காதப்போ நீங்க வந்து ரொம்ப துவண்டு போயிர்றீங்க. எப்பவுமே ஒரு சப்போர்ட் இருந்தா தான், ஒரு ஹெல்ப் இருந்தா தான் மேல வர முடியும் அப்படிலாம் கிடையாது. எனக்கே எழுதுறீங்க, உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவ். நீங்க என்ன அவர் என்ன எனக்கு வீடியோ ஷூட் பண்றாரா? அவர் எடிட் பண்றாரா? என்ன பண்றாரு? என்ன சப்போர்ட்டிவா YouTubeல இருக்காருன்னு எனக்கு புரியல. உனக்கு வந்து சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு. அதனால தான் நீ இப்படி இருக்க.
அப்பலாம் இல்லையே! அவரு வேலைக்கு போறாரு, அவரு சம்பாதிக்கிறாரு. நான் வேலைக்கு போறேன், நான் சம்பாதிக்கிறேன். இதுல வந்து சப்போர்ட்டிவ்ன்ற டெர்ம் எங்க வருது அப்டின்னா, நாங்க சம்பாதிச்சு ஃபினான்ஷியலா ஃபேமிலிக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருந்துக்கிறோம். மத்தபடி ப்ரொஃபஷனலா சப்போர்ட்டிவா சொல்ல முடியாது இல்லையா? யுவர் ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ். ஸ்ட்ரென்த் வந்து ம் நான் வந்து என்னோட கேரக்டர சொல்வேன். அ நீங்க இப்போ வீடியோல என்ன பார்க்குறீங்களோ, நேர்லயும் நான் அதே மாரி தான் இருப்பேன். ஹானஸ்ட்டா இருக்கிறது என்னோட ஸ்ட்ரென்த்தா நான் சொல்வேன். வீக்னஸா இருக்கிறது வந்து இந்த கொஸ்டின நான் படிச்சோனே நான் ரொம்ப யோசிச்சேன். என்னடா என் வீக்னஸு? அப்புறம் எத பார்த்து நீங்க பயப்படுவீங்க? நீங்க எதுக்காவது வாழ்க்கையில பயப்படுவீங்களா? அப்பலாம் கேட்டிருந்தீங்க. மனுஷங்கள பார்த்து நான் பயப்படுறதில்ல. ஏன்னா நான் வந்து எந்த ஒரு தப்பும் பண்றதில்ல. நம்ம ஒரு தப்பு பண்ணா தான், அந்த தப்ப மறைக்கிறதுக்கு பொய் சொல்லுவோம். அப்புறம் யாரையா பார்த்து பயந்துக்கணும். அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அதனால நான் பொய் சொல்ல மாட்டேன் ஃபர்ஸ்ட்டு. எனக்கு வந்து பொய் சொல்ல வராது. பொய் சொன்னேன்னா, அந்த பொய்ய மறைக்கிறதுக்கு 10 பொய். அந்த 10 பொய்ய மறைக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு 100 பொய். ஒரு பொய்ய சுத்தி நெறைய பொய் பொய்யா, பொய் பொய்யா பண்ணிட்டே போகணும். அது எதுக்கு? உண்மைய சொல்லிட்டு, அது ஒரு தப்பான விஷயமே பண்ணியிருந்தாலுமே, உண்மைய சொல்லிட்டு அதுக்கான கான்சிக்வென்ஸஸ ஃபேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு தெரியாம நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா கூட, நான் சொல்லிடுவேன் நான். ஆமா அத பண்ணிட்டேன். என்ன தண்டனை? சரி குடுங்க. அப்படின்ற மாதிரி நான் அது வந்து என் கேரக்டரு. அப்புறம் நீங்க வந்து ஜாலியா, இல்ல டெரரா அப்படி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா ஃபேமிலில வந்து நான் ரொம்ப ஜாலி தான். லைவ்ல நீங்க பார்த்தீங்க இல்லையா? அதுதான் நானு. டெரரா எப்ப இருப்பேன்னா, இந்த மாரி யாராவது நம்மள அட்டாக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த டைம்ல டெரரா ஆயிருவேன். நீங்க என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றீங்களோ, அந்த மாரி தான் நானும். நீங்க வந்து நல்லா சாஃப்ட்டா பிஹேவ் பண்ணீங்கன்னா, நானும் சாஃப்ட். கண்ணாடி மாதிரி. என்கிட்ட நல்லா இருக்கவங்ககிட்ட நான் ரொம்ப நல்லா இருப்பேன். அப்புறம் என்ன இப்படி அட்டாக் பண்ணாங்கன்னா, நம்ம வந்து குட்ட குட்ட அப்படியே குனிஞ்சுகிட்டே இருந்தோம்னா, இன்னும் நல்லா ஏறி கொட்டுவாங்க. அதனால வந்து அந்த டெரர் மோடுக்கு வந்துருது. இந்த கடந்து வந்த பாதையில சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஒ என் என் கண்ல என் கண்ல தண்ணி வர வச்சேன்னா, உன் கண்ல ரத்தம் வர வச்சுருவேன். அந்த மாரி ஒரு டெரர் மோடுக்கு போயிருவேன் நானு. அது ஏதோ இதுக்கும் என்ன எதுவும் சொல்லாதீங்க. வீக்னஸ் பார்த்தீங்கன்னா, நான் நான் யோசிச்சு கண்டுபிடிச்சது. இப்போ ரீசென்ட்டா என் தம்பி வீட்ல குழந்தை பொறந்தது. என் தங்கச்சி வீட்ல குழந்தை பொறந்தது. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பெண் குழந்தைன்னா, அதுதான் என்னோட வீக்னஸ். ஒரு பெண் குழந்தைய வந்து என் கையில குடுத்துட்டீங்கன்னா, அவ்வளோதான். நான் வந்து ஃப்ளாட்டு. என்ன கேட்டாலும் நான் செஞ்சுருவேன். அப்போ அந்த நகை வாங்குறதுக்குலாம் கடைக்கு போறோம். அந்த நகை கடைக்குள்ள போற வரைக்கும் எனக்கு தெரியாது, நான் என்ன வாங்க போறேன்ட்டு. அங்க போயிட்டு நான் சாதாரணமா ஏதோ ஒண்ணு பாப்பேன். ஒரு வெள்ளியில குட்டியா ஒரு பவுலு, கொலுசு அந்த மாரி பாத்துட்டு டக்குன்னு டைமண்டுக்கு போயிடுவேன். அப்புறம் டக்குன்னு ஐ மீன் கோல்டுக்கு போயிட்டு அப்புறம் டபால்னு டைமண்ட் வாங்கிறது. என் தங்கச்சி குழந்தைக்கே பாத்தீங்கன்னா, நான் டைமண்ட் ஸ்டட் வாங்குவேன்னு எனக்கு தெரியாது. எங்க வீட்லயும் யாருக்குமே தெரியாது. அங்க போய் அந்த மொமெண்ட்ல தான் நான் டிசைட் பண்ணேன். நான் டைமண்ட் அப்ப இந்த வந்து இந்த பிரேஸ்லெட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேனா, நான் டைமண்ட் போட்டிருக்கேன்ல, அப்போ என் பொண்ணு தானே அவ. அவளும் டைமண்ட் தான் போடணும்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த டைம்ல என்கிட்ட அந்த அமௌண்ட்டும் இல்ல. ஸோ என்கிட்ட அமௌண்ட் வச்சு நான் போய் வாங்கல. அது கிரெடிட் கார்ட்ல போட்டு வந்துட்டேன் நானு. கிரெடிட் கார்ட்ல போட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா குடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் ரொம்ப சந்தோஷம் தான். அது காசு நம்ம என்னைக்கு வேணா சம்பாதிச்சுக்கலாம். பொண்ணுக்கு வந்து இந்த மாரி போட்டோம். அதே மாரி மருமக பொறந்தோனேயும் எல்லாம் செஞ்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, வீக்னஸ் வந்து பெண் குழந்தை தான் என்னோட வீக்னஸு. அதுதான் இப்போதைக்கு நான் கண்டுபிடிச்சது. மத்த விஷயங்கள்ல வந்து நான் இந்த மாரி முடிவு பண்ண மாட்டேன். ஃபினான்ஷியலா இப்ப எனக்கு பர்ச்சேஸ் பண்ண போறதே பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப யோசிச்சு தான் வாங்குவேன் எதுவுமே. பட் குழந்தைங்களுக்கு வாங்க போம்போது யோசிக்காம இந்த மாரி ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சுட்டு வந்துறது. பட்ஜெட்ட மீறி டபுளா, ட்ரிபிளா பண்ணி வச்சுட்டு வந்துருவேன். ஹவ் யூ யூ ஸ்டேட் ஸ்ட்ராங் இதையே கேட்டுட்டு இருக்கீங்க. அது வந்து என்னோட நேச்சர். என் கேரக்டர் வந்து அந்த மாதிரி இருக்கு. ஸ்ட்ராங்கா, போல்டா அது வந்து என்னோட கேரக்டர். அது ஏன் அப்படி இருக்கேன்னு கேட்டா, இந்த வாழ்க்கையில் பட்ட அடி. இந்த கல்ல வந்து அடிச்சு, அடிச்சு செதுக்குவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி போட்டு அடிச்சு, அடிச்சு என்னை இந்த மாரி பண்ணி வச்சுட்டாங்க. ஐய்யய்யோ! இந்த கொஸ்டின் வந்துருச்சே. மேம் உங்களுக்கு வந்து உங்க ஹஸ்பண்ட ரொம்ப பிடிக்குமா? அப்பாவ பிடிக்குமா? ஜீவன பிடிக்குமா? ஸோ நான் வந்து கண்டிப்பா உண்ம தான் பேசுவேன்றனால மழுப்பாம பதில் சொல்லணும். ஆக்சுவலா அப்பாவையும், ஜீவனையும் ஈக்குவலா பிடிக்கும். அதுல வந்து 1 பிளேஸ், 2ண்ட் பிளேஸ்ன்னு நான் குடுக்க விரும்பல. அம் ஒரு நாள் வந்து எனக்கு காலையில எழுந்து அந்த நாள் போகணும் அப்டின்னா, எனக்கு ஜீவன் இருந்தா மட்டும் தான் அந்த நாள் போகும்.
அதே அளவுக்கு தான் எங்க அப்பாவும். ஸோ 2 பேரும். அடுத்தது தான் ஹஸ்பண்ட். 3 பேரையுமே புடிக்கும். பட் நீங்க ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் அந்த மாரி கேட்கறனால இந்த ஆன்சர் குடுத்துருக்கேன். லைஃப் லெசன் அண்ட் ரிக்ரெட்ஸ்ன்னு ஒண்ணும் இல்ல மேடம் எனக்கு. நான் இத பண்ணிட்டேன். இது வந்து பெரிய தப்பாயிடுச்சு. அது வந்து இப்போ கொலீகுக்கு வந்து நான் ஒரு அமௌண்ட் குடுத்து ஏமாந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரூ. 1,00,000 ஏமாந்தது. ஸோ அதுதான் வந்து என்கிட்ட யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா, என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் எடுத்து குடுத்துருவேன். அது ரொம்ப ஒரு என்ன அந்த மாரி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க என்ன. அதுதான் அதுக்கப்புறமா அதுலருந்து நான் கத்துக்கிட்ட லெசனு. இப்பலாம் யாராவது வந்து காசு கேட்டாங்கன்னா, "ஐய்யய்யோ! தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு பயமா இருக்கு குடுக்குறதுக்கு." அந்த மாரி இருக்குது. அப்புறம் இந்த ஃபேவரைட் யூடியூபர், ரோல் மாடல் யார இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறீங்க? அந்த கொஸ்டினுக்கு வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலா ஆன்சர் பண்றேன். ஐயோ! வீடியோ லென்த்து. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோஸ் பார்த்தப்போ நெறைய ரெசிபீஸ் தான் வந்து சேனல்ஸ்ல வந்துட்டுருந்தது. அப்புறமா நான் ஒரு யூடியூபர் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு நானும் நெறைய சேனல்ஸ் பார்க்குறேன். ஸோ என்கிட்ட வந்து ஃபேவரைட் யூடியூபர்ன்னு நீங்க கேட்டீங்க அப்டின்னா, ம் இப்போ நான் ஒரு வீடியோவ பார்க்குறக்கும், நீங்க ஒரு வீடியோவ பார்க்குறக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் ஒரு வீடியோவ பார்க்கும்போது, அந்த யூடியூபர் வந்து அந்த வீடியோ கன்டென்ட்ட குடுக்குறதுக்கு, அதுக்கு பின்னாடி என்ன ஹார்ட் ஒர்க் போட்டுருக்காங்கன்னு நான் பார்ப்பேன். அந்த மாரி நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு நல்ல கன்டென்ட் குடுக்குற நெறைய கிரியேட்டர்ஸ் இப்ப இருக்காங்க. எனக்கு வந்து அவங்கள ரொம்ப புடிச்ச யூடியூபர்ஸ். ஸோ அந்த சேனல அ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்களோ, அது ரிலேட்டடான கன்டென்ட்க்கு வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு குடுக்குற நெறைய யூடியூபர்ஸ் என்னோட ஃபேவரைட் லிஸ்ட்ல இருக்காங்க. அப்புறம் ஒரு யூடியூபரா இந்த ஆன்சர். ஒரு ஜென்ரல் பப்ளிக்கா வந்து நான் பார்க்கும்போது, என்னோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ வீடு வாங்கி நாங்க உள்ள வந்திருக்கோம். அ அப்போ வந்து ஃபினான்ஷியலா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. லோன் வாங்கி என் ஹஸ்பண்ட் வந்து அடைக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு. நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர வந்து பார்க்குறேன் அப்டின்னா, யாருமே பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி லோன் அடைக்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாம் யாருமே சொல்லலன்னு நெனைக்கிறேன். அ ப்ரீ லோன் ப்ரீ க்ளோஷர் பண்றது, அ பணம் சம்மந்தப்பட்ட சேவிங் டிப்ஸ் நான் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நெறைய பேர் போடுறாங்க. ஸோ எனக்கு தெரியாத ஒரு மணி சேவிங் ஸ்கீம், நாட் டிப்ஸ். ஒரு பேங்க் சேவிங் ஸ்கீமு, போஸ்ட் ஆஃபிஸ் சேவிங் ஸ்கீம்லாம் யாராவது போஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி எதுவும் இல்ல. நான் தான் போட்டிருக்கேன். அதே மாரி கோல்டு சேவிங் சம்மந்தப்பட்ட சீட்டு டீட்டெயில்ஸும் நான் எதிர்பார்ப்பேன். ஏதாவது ஒரு யூடியூபர் வந்து எனக்கு தெரியாத ஒரு டீட்டெயில குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பேன். அந்த மாரி எந்த டீட்டெயிலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்னன்னா, பெங்களூர்ல நெறைய கடை இல்ல. ஒரு சில கடைங்க இல்ல. ஸோ நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல இந்த கடையோட நகை சீட்டு டீட்டெயில் போடுங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ப்ரௌச்சர் என்கிட்ட இல்லாதனால, ஸோ மத்த சேனல பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் நான் சொல்றேன். இது வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே, நகை சீட்டு போட்டு நகை வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஆனா அந்த ஸ்கீம் என்ன ஸ்கீம் அது? அதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? அதுல வேஸ்டேஜ்க்கு வந்து என்ன டிஸ்கவுண்ட் குடுத்தாங்க? ஏன் அந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னா, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் எதிர்பார்க்குற கன்டென்ட் அவங்க போடாதனால, ஒரு யூடியூபர் இல்லாம ஜென்ரல் பப்ளிக்கா நான் பார்க்கும்போது, எனக்கு வேணுங்கிற விஷயம் வந்து எந்த சேனலும் போஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ம் மோஸ்ட்லி ஹோம் மேக்கருக்கு ஹோம் மேக்கரா இருக்கிறது எவ்ளோ கஷ்டம்? ஹோம் மேக்கரா வேலைங்கள வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும்? அந்த மாரி டிப்ஸ் போடுறாங்க. அது ஹோம் மேக்கருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே தான் நானும் போட்டிருக்கேன். அப்போ நான் வந்து ஃபினான்ஷியலா கஷ்டப்பட்டுட்டுருக்கேன். எப்படியாவது சம்பாதிக்கணும்னு நெனைக்கிறேன். அப்போ ஒரு யூடியூபர் வந்து எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்களான்னு பார்த்தா, யாரும் மோட்டிவேட் பண்ணல. என்ன சம்பாதிங்க, நீங்களும் வாழ்க்கையில முன்னேறுங்க, வீடு வாங்குங்க. ஆனா அப்படிலாம் வந்து யாரும் மோட்டிவேட் பண்ணல. எல்லாரும் வந்து ஹோம் மேக்கரா இருக்கிறதே எவ்வளோ கஷ்டம் அந்த மாரி சொல்லும்போது, எனக்கு மட்டும் இந்த ஒரு கொஸ்டின் வரும். ஹோம் மேக்கரா இருங்கன்னு சொல்றவங்க வந்து ஹோம் மேக்கர் இல்ல இல்லையா? அவங்க வந்து ஒரு விமன் என்டர்பிரினியூர் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்ப சம்பாதிக்கிறவங்க வந்து மத்தவங்கள எப்படி அ ஹோம் மேக்கராவே இருங்கன்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு வரும். அதனால தான் எனக்கு வந்து இந்த மனசாட்சிக்கு விரோதமா என்னால வீடியோ போட முடியல. ஆ நான் சம்பாதிக்கிறேன்னா, நீங்களும் சம்பாதிங்க.
நான் வீடு வாங்குறேன்னா, நீங்களும் வீடு வாங்குங்க. நான் வந்து லோன கட்டி முடிச்சுட்டேன்னா, அப்ப நீங்களும் கட்டி முடிங்கன்னு நான் என்னலாம் பண்றேனோ, நான் என்ன ஸ்கீம்ஸ்லலாம் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றேனோ, எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ ஃபேவரைட் யூடியூபர் அப்படின்னு ஒரு யூடியூபர வந்து மென்ஷன் பண்ணாம போறதுக்கான ரீசன் வந்து இதுதான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாரியான கன்டென்ட் வந்து போட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் அவங்கள ஃபேவரைட் யூடியூபரா சொல்வேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியா போயிட்டனால, நான் ஒரு அளவுக்கு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். மேபி இந்த Q&A வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவ நீங்க இவ்ளோ நேரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, எனக்கு உண்மையாவே சந்தோஷம். இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க.